கூட்டணியின் சார்பாகவும் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாகவும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மக்களினுடைய மனநிலையானது 60 ரூபாய்க்கு பெட்ரோலும் 400 ரூபாய்க்கு சிலிண்டரும் கொடுத்த பழைய காங்கிரஸ் அரசு தான் வேண்டும் என்பதுதான் இன்றைய மக்களினுடைய மனோநிலை. மாடர்ன் மோடி அரசு அல்லது மாடர்ன் மோடி இந்தியா எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனநிலையாக இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய ஜனநாயகம், தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள், நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் 90% மக்களினுடைய எதிர்காலம் அனைத்தும் சீரழிக்கப்பட்டு படுகொலியிலே தள்ளப்பட்டு விட்டது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த 2024 தேர்தல் அறிக்கையானது ஐசியூவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் துண்டிப்பது போல் அமைந்துள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை, பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையானது ஒரு நவுத்து போன வெடிக்காத ஊசி பட்டாசாகும். இந்திய வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவிற்கு இன்று வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நிலவி கொண்டிருக்கின்றது. படித்த பட்டதாரிகளிலே 3 ஒருவருக்கு வேலை இல்லை. 2022ஆம் ஆண்டில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை இல்லாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு கணக்கின்படி 11,290 விவசாயிகள் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உப்பிலிருந்து எண்ணெய் முதல் சாமிக்கு கொடுக்கக்கூடிய கற்பூரம் வரை வரியை போட்டு நடுத்தர ஏழை மற்றும் குடும்பங்களினுடைய பெண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையை கொடுத்திருக்கிறது இந்த அரசு. இன்றைக்கி தேசத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. 2022 கணக்கின்படி 35,000க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு வழக்குகள் இந்தியாவிலே பதிவாயிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு 4 பெண்கள் இந்த தேசத்திலே சீரழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கை. இந்தியாவிலே நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவோம், சந்திரனுக்கு மனிதனை அனுப்புவோம் என்று சொல்லக்கூடிய இதை கேட்க வேண்டிய ஒரு அவல நிலையிலே இன்று இந்திய மக்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் இந்த தேர்தல் அறிக்கையும் இன்று அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு, வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு சம்பந்தமில்லாத வகையில் இந்த அறிக்கையானது இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய விவசாயிகள் மீதும் இந்திய விவசாயத்தின் மீதும் ஒரு மறைமுக போரை தொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா கட்சி. சொந்த நாட்டிலேயே சொந்த மக்களை நடுத்தருவில் நிறுத்தினாங்க. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு நைட்டு ஒரு 8:30 மணிக்கு சொல்லி எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்தினாங்க, நரக வேதனைக்கு தள்ளினாங்க. சொந்த நாட்டிலே சொந்த மக்கள் நடு ரோட்டில் நிராதமணியாக நிற்க வச்ச அரசு தான் இந்த மோடி அவர்களுடைய அரசு. ஸோ இதை செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஆலயம் அடித்தது போல் உள்ளது இந்த கொள்கையானது. இதை அவர்கள் கொண்டு வரும் பட்சத்திலே இது ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணும். நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய விவசாயிகளை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்றது. 166 பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கணும். இன்றைக்கி ஒவ்வொன்றுடைய மதிப்பு பல லட்சம் கோடிகள். ஆனால் இன்றைக்கி 23 பொதுத்துறை நிறுவனங்களை விற்றுருக்காங்க, இந்த மோடி அரசாங்கம் விற்றுருக்காங்க. இந்த தேசம் யாருக்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது? யோசிச்சு பாருங்கள். ஒருபுறம் இளைஞர்கள் தற்கொலை, விவசாயிகள் தற்கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, வேலை இல்லை. இன்றைக்கி ஒரு விவசாயி தன்னுடைய வாரிசுகள் விவசாயத்திற்கு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இளைஞனும் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு சென்று வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கிக்கிட்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகலாங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இந்த ஒரு அவல நிலைக்கு யார் காரணம்? இந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சீரழிவு தானே காரணம், ஒரு மோசமான ஆட்சி தானே காரணம். இந்திய ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட நேர்மையான அதிகாரிகளும் மாண்மை பொருந்திய உச்சநீதிமன்றமும் இந்த தேர்தலில் எந்த தில்லுமுள்ளும் இல்லாமல் ஒரு நேர்மையான நியாயமான தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கோரிக்கை, எங்களுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை.